அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை தான் இந்த கோழி குஞ்சுகள் வந்து குறுகி நின்று ரெக்கையெல்லாம் தொங்க போட்டு நின்று அப்படியே ஒரு 4-5 நாளில் இந்த சாப்பாடும் சாப்பிடாது அப்படியே இறந்து போயிடும். இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி மருந்து ஒன்று சொல்கிறேன், கேளுங்க. இங்கிலீஷ் மருந்து இல்லை, நம்ம நாட்டு மருந்து. செலவில்லாமல் லேசாக வீட்டிலேயே செஞ்சு கொள்ளலும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னாக்கா, குப்பை மேனி, கீழ்காய் நெல்லி, சின்ன வெங்காயம், சீரகம், இஞ்சி, பச்சை மஞ்சள் இல்லாமல் இருக்குன்னு சொன்னாக்கா நீங்கள் கடையில் சரி மஞ்சத்தூளை நல்ல மஞ்சத்தூளை பார்த்து வாங்கி அதை சேர்த்து கொள்ளுங்க. அதோட சேர்த்து துளசி இல்லைன்னு சொன்னால் கைப்பூரவல்லி, இதெல்லாம் உண்டு போட்டு நல்லா அவிச்சு கோழிகளை விடியக்குள்ளே திறந்து விடாமல் ஒரு 10 மணி வரைக்கும் அப்படியே பசியிலே வச்சுருந்து அந்த தண்ணி ஆறின பிறகு நல்லா வடிகட்டி எடுத்துக்கொள்ளுங்க. வடிகட்டி எடுத்து அந்த தண்ணியை பசி வயிற்றில் கொடுங்க. அப்போ நல்லா வேலை செய்யும் அந்த மருந்து. இதே போல் நீங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒரு தரம் செஞ்சு வந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அந்த கோழிகளுக்கு வரக்கூடிய சளி பிரச்சனை இருக்காது, இந்த மாதிரி ரெக்கைகளை தொங்க போடுற பிரச்சனை வராது. அதே நேரம் வந்து உங்களோட கோழிகளுக்கு வந்து கோழி அம்மை நோயும் தாக்காது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் 15 நாளைக்கு ஒருக்கா கொடுத்து பாருங்கள். சாக்கலாக கட்டாயம் 15 நாளைக்கு ஒரு தரம் இந்த மருந்துகளை கொடுங்க. இடைக்கிட உங்களுக்கு வந்து இந்த சீரகத்தை வச்சு அந்த தண்ணியுமே கொடுக்கலும். அடுத்து வந்து அந்த தண்ணியை குடித்ததுக்கு பிறகு நீங்கள் எந்த விதமான தீவனங்களையும் போற்றாமல் கோழிகளுக்கு நீங்கள் கட்டாயம் அந்த தண்ணிக்குள்ளே போட்டு அவிச்சு அந்த சக்கையெல்லாம் வந்து வடிகட்டி தண்ணி இருப்பீங்க, அந்த சக்கையெல்லாம் கொடுங்க. கோழி அந்த பசியில் இருக்கிற சொல்லிட்டு நல்லா சாப்பிடும். வெங்காயம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்குது கோழிகளுக்கு. வெங்காயத்தை அடிக்கடி கொடுத்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் நீங்கள் அந்த கழிவாக இருக்கிற வெங்காய தோல் எல்லாம் கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா சளியே அண்டாது அந்த கோழிகளுக்கு. அடுத்து வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரமுதல் செய்கிறது இது. இந்த நோய்கள் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி வந்த பிறகு என்னன்றதை நான் சொல்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொண்டு பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தடுத்த வீடியோ தரேன்.